தி சென்னை சில்க்ஸ் ஆடி சேல் தூத்துக்குடியில் ஜூலை 12 முதல் கோலாகல ஆரம்பம். 10 ஆண்டு ரகசிய வாழ்க்கை. வீடு முழுவதும் நிரம்பிய குப்பை. நடுங்க வைக்கும் பேய் வீடு. அவர் போனப்புறம் வெளியவே வரல. கோவை மாநகராட்சிக்கு உட்பட்டது ராம்நகர். இப்பகுதியில் உள்ள தனியார் அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வருபவர் ருக்மணி. 75 வயதான இவர் 45 வயதான அவரது மகள் திவ்யாவுடன் குடியிருந்து வருகிறார். ருக்மணியின் கணவர் இறந்த பிறகு இருவரும் சுமார் 10 ஆண்டுகளுக்கு மேலாக வீட்டை விட்டு வெளியே வராமல் இருந்துள்ளனர். ஆர்டர் செய்த உணவுகளை வாங்குவதற்கு வெளியே வருவதை தவிர்த்து வீட்டில் உள்ள குப்பைகளை வெளியே போடுவதற்கு கூட இருவரும் வரமாட்டார்கள் என்று அக்கம் பக்கத்தினர் கூறுகின்றனர். இந்த நிலையில் இது குறித்து அக்கம் பக்கத்தினர் மூலம் தகவல் அறிந்த சமூக ஆர்வலர் ஒருவர் 2 பெண்கள் வசித்து வந்த வீட்டினுள் சென்றுள்ளார். அங்கு வீடு இருந்த கோலத்தை பார்த்து அதிர்ச்சி அடைந்தவர் தனது செல்போனில் வீட்டில் வசிக்கும் பெண்களுடன் உரையாடி வீடியோ எடுத்துள்ளார். அந்த வீடியோ தற்போது வெளியாகி சமூக வலைதளங்களில் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பல ஆண்டுகளாக வீட்டை சுத்தம் செய்யாததால் வீடு முழுக்க குப்பை மேடாக இருப்பது வீடியோ மூலம் தெரிகிறது. குப்பைக்குள் எறும்பு, கரையான், பல்லி, பூரான், கரப்பான், எலி, மூட்டைப்பூச்சி உள்ளிட்டவை கூடாரமாக உள்ளன. மேலும் வீட்டின் சில அறைகளில் மின் விளக்கு கூட இல்லை. சில இடங்களில் மின்கசிவால் தீயும் பற்றியுள்ளது. அந்த தீ 90களில் பற்றியதாக திவ்யா வீடியோவில் கூறுகிறார். ஆனால் இதுவரை தீ பற்றியது பற்றி வெளியே கூறாமல் அப்படியே இருவரும் வசித்து வருவது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இப்படி திரைப்படங்களில் வரும் வாழவே தகுதியற்ற பேய் வீடு போன்று அந்த 2 பெண்கள் வசித்து வரும் வீடு இருந்தது வீடியோ மூலம் வெளிச்சத்திற்கு வந்தது. இதையடுத்து அந்த பெண்கள் வசிக்கும் தனியார் அடுக்குமாடி குடியிருப்பை சேர்ந்தவர்கள் அடுக்குமாடி குடியிருப்பில் வசிக்கும் மற்ற குடும்பங்களுக்கும் சுகாதார சீர்கேடு மற்றும் தொற்று நோய் பாதிப்பு ஏற்படலாம் என்று அச்சமடைந்தனர். விரைந்து அதிகாரிகள் தாய் மகள் வசிக்கும் வீட்டை சோதனை செய்து குப்பைகளை அகற்ற வேண்டும் என்று அவர்களுக்கு மனநல ஆலோசனை வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தனர். இதனிடையே வீடியோ எடுத்து சமூக ஆர்வலர் அதனை அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு சென்ற நிலையில் மாநகராட்சி ஊழியர்கள் குப்பை வண்டியுடன் அடுக்குமாடி குடியிருப்புக்கு விரைந்தனர். தொடர்ந்து மூதாட்டி மற்றும் அவர் மகளிடம் பேசி குப்பைகளை அகற்ற முயன்றனர். ஆனால் மூதாட்டி ருக்மணி மாநகராட்சியின் தூய்மை பணியாளர்களிடம் ஆங்கிலத்திலேயே பேசி வாக்குவாதம் செய்துள்ளார். இதுவரை குப்பைகளுக்கு நடுவேதான் வாழ்ந்து வருகிறோம், எப்படி நோய் தொற்று ஏற்படும் என்று கூறியுள்ளார். இதனால் குப்பைகள் அகற்ற முடியாமல் ஊழியர்கள் அவதிப்பட்டுள்ளனர். இதையடுத்து நீண்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு மாநகராட்சி ஊழியர்கள் வீட்டில் 10 ஆண்டுகளுக்கு மேலாக சேர்த்த குப்பைகளை அகற்றினர். ஒரு வீட்டில் இருந்து மட்டும் 30க்கும் மேற்பட்ட சாக்கு பைகளில் சுமார் 2 டன் கழிவுகளை அகற்றியது அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. குப்பைகள் அகற்றப்பட்டது குறித்து பேசிய மாநகராட்சி ஊழியர்கள் சுத்தம் செய்யும் போது நோய் தொற்று ஏற்படும் அளவிற்கு வீடு மிகவும் மோசமாக இருந்ததாக வருத்தம் தெரிவித்தனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.